இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. Transport of carbon dioxide in blood. So carbon dioxide வந்து cells வந்து alveoli of lungs வழியா blood மூலமா வந்து transport ஆகுது. So cell வந்து 4 forms-ஆ வந்து carbon dioxide transform ஆகுது. என்னென்ன ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா dissolved form, carbonic acid, bicarbonate as carboamino compounds. So first நம்ம dissolved form பற்றி பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்டோட டிஃப்யூஸ் ஆகி ஃப்ளூயிட் ஆஃப் பிளாஸ்மாவில் வந்து டிசால்வ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷனை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன்லி அபவுட் 3 ml or out of 100 ml of plasma is transported in dissolved state. So total-ஆ வந்து 7% of carbon dioxide in blood-ல வந்து இருக்கு. Second வந்து carbonic acid. Carbonic acid வந்து a part of dissolved carbonic acid வந்து பிளாஸ்மால இருக்கும். அது வந்து வாட்டரோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு கார்பானிக் ஆசிட் வந்து கொடுக்கும். ஸோ transport of carbon dioxide in this form is negligible. Third, bicarbonate. Bicarbonateல வந்து 63% of carbon dioxide is transported as bicarbonate. ஸோ பிளாஸ்மாவில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆர்பிசியை என்டர் பண்ணும். ஆர்பிசிக்கு வந்தோடனே கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோட கம்பைன் ஆகி கார்பானிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து ஆர்பிசிக்குள்ளே தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னு பார்த்தோன்னா ஆர்பிசியில் வந்து கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸுங்கிற ஒரு என்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஆர்பிசியில் இந்த கார்பானிக் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் என்சைம் ஆக்சிலரேட்ஸ் தி ரியாக்ஷன். கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் வந்து ஆர்பிசியில் மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும், பிளாஸ்மாவில் நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் கார்பானிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்து அட்லீஸ்ட் 200 to 300 டைம்ஸ் வந்து ஆர்பிசியில் வந்து அதிகமாக இருக்கும் தேன் இன் பிளாஸ்மா. தென் கார்பானிக் ஆசிட் வந்து ரொம்ப 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 அன்ஸ்டேபிள், வெரி அன்ஸ்டேபிள். தென் 99.9% அதாவது ஆல்மோஸ்ட் ஆல் கார்பானிக் ஆசிட் வந்து ஆர்பிசியில் தான் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் டிசோசியேட்ஸ் இன்டு பைகார்பனேட் அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ். Concentration of bicarbonate ions in the cell increases more and more. இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால, ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால பைகார்பனேட் அயான்ஸ் வந்து செல் மெம்பரைன் மூலமாக டிஃப்யூஸ் ஆகி பிளாஸ்மாக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் chloride shift. Chloride shift or Hamburger phenomenon. ஸோ இந்த Hamburger phenomenon or chloride shift-ஐ வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஹார்டாக் ஜேக்கப் ஹாம்பர்கர் இன் 1892 வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இந்த phenomenon என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் chloride ion for a bicarbonate ion between RBC and plasma through RBC membrane. இதுதான் வந்து chloride shift. ஸோ இந்த chloride shift வந்து எப்போ அக்கர் ஆகும்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்டில் என்டர் ஆகும்போது, டிஷ்யூஸ்லேருந்து பிளட்டுக்கு என்டர் ஆகும்போது வந்து இந்த chloride shift வந்து அக்கர் ஆகும். ஸோ இன் பிளாஸ்மா நிறைய சோடியம் குளோரைடு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இட் டிசோசியேட்ஸ் இன்டு சோடியம் அண்ட் குளோரைட் அயான்ஸ். வென் த நெகட்டிவ்லி சார்ஜ் பைகார்பனேட் அயான்ஸ் ஆர்பிசியை விட்டு வெளியே வந்து பிளாஸ்மாக்குள்ளே போகும்போது த நெகட்டிவ்லி சார்ஜ் குளோரைன்ஸ் அயான் வந்து ஆர்பிசிக்குள்ளே வந்து போயிடும். எதுக்காக போகுதுன்னா டு மெயின்டைன் எலக்ட்ரோலைட் ஈக்குவிலிபிரியம், அதாவது அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து வெளியே பைகார்பனேட் வந்தோடனே வெளியே இருக்க குளோரைடு வந்து ஆர்பிசிக்குள்ளே போயிடும். தென் anion exchanger 1 or band 3 protein which acts like antipode pump in RBC membrane is responsible for the exchange of bicarbonate ion and chloride ions. Bicarbonate ions combine with sodium ions in the plasma and form sodium bicarbonate. In this form, it is transported in blood. Hydrogen ions dissociated from carbonic acid are buffered by hemoglobin inside the cell.
Next we are going to see about reverse chloride shift. Reverse chloride shift அப்படினா என்னன்னா இது வந்து process by which chloride ions are moved back into plasma from RBC when the blood reaches the alveoli of lungs. So இந்த chloride reverse chloride shift வந்து lungsல மட்டும் தான் வந்து occur ஆகும். It helps in the elimination of carbon dioxide from blood. Then bicarbonate is converted back into carbon dioxide which has to be expelled out. Next we are going to see about carboamino compounds. Carboamino compounds, about 30% of carboamino compounds is transported. So carbon dioxide வந்து bloodல transport ஆனோனே என்ன பண்ணுனா ஹீமோகுளோபின் அண்ட் பிளாஸ்மா புரோட்டீன்ஸோட கம்பைன் ஆகிடும். ஸோ அப்படி ஹீமோகுளோபினோட கம்பைன் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு பேர் தான் கார்போ ஹீமோகுளோபின் ஆர் கார்பமினோ ஹீமோகுளோபின் and it combines with plasma proteins to form carboamino proteins. Carboamino hemoglobin carboamino proteins ரெண்டும் ஒண்ணா சேர்ந்ததுக்கு பேரு தான் Carboamino compounds. Then carbon dioxide combines with proteins or hemoglobin with a loose bond so that carbon dioxide வந்து easily alveoli release ஆயிடும் where the partial pressure of carbon dioxide is low. Thus the combination of carbon dioxide with proteins and hemoglobin is a reversible one. Amount of carbon dioxide transported in combination with plasma proteins is very less compared to the amount transported in combination with hemoglobin. It is because of the quantity of proteins in plasma is only half of the quantity of hemoglobin. Next we are going to see about carbon dioxide dissociation curve. Carbon dioxide is transported in blood as physical solution and in combination with water, plasma proteins and hemoglobin. Amount of carbon dioxide combining with blood depends on the partial pressure of carbon dioxide. Carbon dioxide dissociation curve அப்படினா என்னன்னா ஒரு curve that demonstrates the relationship between the partial pressure of carbon dioxide and the quantity of carbon dioxide that combines with blood. இதான் வந்து carbon dioxide dissociation curve. Next Haldane effect. இது வந்து carbon dioxide dissociation curve. கீழே வந்து partial pressure of carbon dioxide வந்து x axisலயும் y axisல carbon dioxide concentration in bloodலயும் கொடுத்திருக்கு. Next normal carbon dioxide dissociation curve தான் பார்க்க போறோம். ஸோ நார்மல் கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ்ல வந்து என்ன பார்க்கலாம்னா கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் இன் பிளட்ல வந்து 48 ml%, when the partial pressure of carbon dioxide வந்து 40 mmHg வந்து இருக்கும். ஸோ it is 52 ml% when the partial pressure of carbon dioxide is 48 mmHg. ஸோ கார்பன் டை ஆக்சைடு content வந்து 70 ml% ஆயிடும் when 100 mmHg வந்து partial pressure இருக்கும் போது. Next Haldane effect. Haldane effect வந்து என்னன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணவர் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஜான் ஸ்காட் ஹால்டேன் இன் 1860 வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ் த எஃபெக்ட் பை விச் காம்பினேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோக்ளோபின் டிஸ்பிளேசஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஹீமோக்ளோபின். இதுதான் வந்து ஹால்டேன் எஃபெக்ட். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டென்ட் பிளட்டில் இருக்கும் போது இது வந்து என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடோட டிசோசியேஷன் கர்வ் வந்து ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணும். இதுதான் வந்து இந்த எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட வேலை.
causes பார்த்தோன்னா causes for Halden effect என்னன்னு பார்த்தோன்னா due to the combination with oxygen hemoglobin becomes strongly acidic. It causes a displacement of carbon dioxide from hemoglobin in two ways. Highly acidic hemoglobin க்கு வந்து low tendency இருக்கும் எதுக்குன்னா கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆகுறதுக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்ல இருந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் த அசிடிட்டி ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து எக்ஸஸாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் அயான் வந்து பைகார்பனேட் அயனோட பைண்ட் ஆகி கார்பானிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். கார்பானிக் ஆசிட் இன் டர்ன் dissociates into water and carbon dioxide. So carbon dioxide is released from blood into alveoli. Significance of Halden effect பார்த்தோன்னா Halden effect வந்து is essential for release of carbon dioxide from blood into the alveoli of lungs, uptake of oxygen by the blood.